ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வெந்தய தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 நல்ல கனிஞ்ச பழம், தக்காளி பழம் நல்லா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 பல்லாரி, அதை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் எடுத்துக்கோங்க, அதை நல்லா சூடாகிக்கட்டும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, நல்லா அது பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததும் அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆறட்டும். ஆறுனதும் அதே பேனை சூடு பண்ணுங்கள். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மல்லி, 2 கிராம்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை தூக்கி உள்ளே போடுங்க. உள்ளே போட்டு கொஞ்சம் வேகட்டும். வேகும்போதே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைங்க, அப்போ சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் தக்காளியும் அது கூட சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதும் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. மூடி வச்சதும் எடுத்துகிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு 5-6 பல் பூண்டை நல்லா தட்டி அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்து மசாலா என்னென்ன மசாலா போடலாம் அப்படின்னு பார்க்கலாமா வாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே சேர்த்து கொஞ்சம் இதயம் கடுகை முதல்ல வறுத்து வச்சுருக்கோம், அதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளி தொக்கு நல்ல ஸ்டேஜுக்கு ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தையும் கடுகையும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அதில் போட்டுக்கோங்க. வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வெந்தயம் போட்டு தக்காளி தொக்கு செஞ்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும், குளிர்ச்சியாகவும் இருக்கும்.